வாங்க நண்பா. இன்றைக்கி வந்து 2026 வந்து புத்தாண்டு பிறந்திருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். நான் யாருக்கும் விஷ் பண்ணலை. காரணம் நான் விஷ் பண்ண நிலைமையில இல்லைங்க ப்ரோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து என்ன சொல்றது டிசம்பர் 31 நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 7:30 மணி வாக்குல வீட்டு பக்கத்தில சாணி வலிக்க சொல்லி வந்து போய் சாணி எடுக்க போனப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் அந்த வண்டியில வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகி வந்து தவறி கீழ விழுந்துட்டேன். அதில கீழ விழுந்ததில வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலோட இது வந்து கொஞ்சம் எனக்கு கால் பெரண்டுருச்சுன்னு நெனைக்கிறேன். 7:30 மணிக்கு இந்த மாரி ஆயிட்டு ஒரு 8:30 மணி வாக்குல போய் ஜிஹெச்ல போய் ஊசிய போட்டு வேலைக்கு போயிட்டேன். அங்க போய் பார்த்தீங்கன்னா, வேல பார்க்க முடியல. மதியம் வரைக்கும் பார்த்தேன். இருக்க இருக்க கால் வீக்கமாயிட்டே அதிகமாயிட்டே போயிருச்சு நேத்து தான். அப்புறம் வந்து கம்பெனிலேருந்து சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியில வந்து சாயந்தரம் 5 மணிக்கு மேல போய் ஊசிய போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால எந்திரிக்கவே முடியல. வலி பெயின் ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்தது. வீக்கம் ரொம்ப அதிகமா போயிட்டனால வேலைக்குலாம் இனிமே போ முடியாது. எப்படி 2, 3 நாள் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அ மாத்திரையெல்லாம் போட்டு, அவங்க ஊசியெல்லாம் போட்டு படுத்து தூங்கிட்டேன். தூங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் கொஞ்சம் எனக்கு வந்து இன்னைக்கு பூராமே வந்து நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தோம். பாப்பாவ இவங்க குழந்தைகள கூப்பிட்டு நைட்டு ஒரு 1 மணி 12:30 மணியாக்கு நம்ம கொஞ்சம் ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம இந்த சந்தோஷத்தையே அனுபவிப்போம்னு நெனச்சுட்டு, கடந்த 3 வருஷமா நம்ம பிரச்சனை தான் போய்க்கிருக்கோம். இந்த பிறந்த புத்தாண்டாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா, கடைசி டிசம்பர் 31 அன்னைக்கு இந்த மாரி கால் தவறி கீழ விழுந்து கால் வந்து கொஞ்சம் பெசஞ்சிருக்குது. பட் உள்ள எதுவும் கிராச் ஆயிருக்குமான்னு தெரியல. ஆனா அந்த அளவுக்குலாம் ஆயிருக்காதுன்ட்டாங்க டாக்டரு. பட் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு நான் வேலைக்கு போயுமே எங்களால சமாளிக்க முடியல. நாங்க ரெஸ்ட் எடுத்து நாங்க என்ன பண்ணட்டும்? அதனால இந்த பிறந்த இந்த என்ன சொல்றது? நான் டிசம்பர் 31 அன்னைக்கு நான் கீழ விழுந்துட்டேன். நேத்து நான் 25 குத்தம் சொல்றதா, இப்ப இந்த 2026 அன்னைக்கு கால் வீக்கத்தோட தான் நடக்க முடியாம வந்து போய்க்கிருக்கேன். இத நான் குத்தம் சொல்றான்னு தெரியலைங்க. கண்டிப்பா வந்து எங்க குடும்பத்துக்காக நீங்க கண்டிப்பா வேண்டிக்கங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் போராடி இருக்கோம். புதுசு புதுசா பிரச்சனை வருது. இது மாரி நான் எங்க எப்பவுமே தவறி விழுந்ததே கூட கிடையாது. ஏன்னா நான் உண்டு வேலை உண்டு இருக்கும். எந்த ட்ரிங்கிங் பழக்கமும் கிடையாது. இப்படி தவறி விழுந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் விழுந்திருக்கிறோம். கால் வந்து வீக்கம் தான் அதிகமா இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நெனைக்கிறேன். அதான் இந்த லேட் நைட் இப்போ தூங்க போற நேரத்தில உங்கள்ட்ட வந்து விஷ் பண்ணிக்கிறதுக்காக கூப்பிட்டேன். சரிங்க பரவால்ல. நீங்க வந்து எங்களுக்கா வேண்டிக்கங்க. இந்த 2023லேருந்து ஆரம்பிச்ச எங்க பிரச்சனை 2026லயாவது முற்றுப்புள்ளி ஆகுமான்னு பார்த்தா, முதல் நாளே இந்த மாரி நான் கால் அடிபட்டு வீக்கத்தோட கிடக்குறோம். இது எப்படி இருக்க போதுன்னு தெரியல. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக கொஞ்சம் விஷ் பண்ணிக்கங்க. சரிங்களா? காலையில ரொம்ப வீக்கமா இருந்துச்சு. இருந்தாலும் இப்பவும் வீக்கமா தான் இருக்குது. இந்த ரைட் கால் எப்படி வீங்கியிருக்கும் பாருங்க. இதான் என் பிரச்சனையே பாருங்க. இன்னைக்கு நேத்து விழுந்தது.